வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே 2 சம். இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். லீட் கோட ப்ராப்ளம் நம்பர் வந்து 1. ஓகே. இங்க வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா, இன்புட் குடுத்துட்டாங்க. ஒரு அரே நம்ஸ் 2, 7, 11, 15. டார்கெட் வந்து என்ன குடுத்துட்டாங்க? 9. ஓகேவா? இப்ப வந்து என்ன பண்ணணும்னா, எந்த 2 இத ஆட் பண்ணோம்னா, நமக்கு வந்து 9 வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து என்னது? இங்க நம்ஸ் இருக்கா? அந்த அரேல பாருங்க. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுமா? 0ல 2 இருக்கு. நெக்ஸ்ட் 1ல 7 இருக்கு. இந்த இண்டெக்ஸ் பொசிஷன் 0 + 1 ஆட் பண்ணாவே நமக்கு வந்து 9 கிடைச்சுச்சா? அதனால அந்த இண்டெக்ஸ் பொசிஷன் 0வையும் 1யும் ஆன்ஸரா ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்ப இத வந்து எப்படி போடலாம்னா, ஃபர்ஸ்ட்டு அவைங்க குடுத்துட்டாங்க இங்க இன்ட் ஆஃப் நம்ஸ், டார்கெட்ன்ட்டு. இங்க நம்ஸ் அப்படிங்கிறது அரேல இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறமேட்டு டார்கெட் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் வேல்யூ டிஜிட். ஃபர்ஸ்ட் இப்ப என்ன பண்ணணும்னா, ஃபார் லூப் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஃபார் இன்ட் i ஈக்குவல் டூ இண்டெக்ஸ் வேல்யூ வந்து பொசிஷன் 0ல இருந்து 0. நெக்ஸ்ட் அந்த i வந்து எது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும்னா, அந்த நம்ஸோட எண்ட் வரைக்கும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நம்ஸ் டாட் லென்த். ஓகே. நெக்ஸ்ட் i பிளஸ் பிளஸ் இன்கிரிமெண்ட் ஆவறதுக்காக i பிளஸ் பிளஸ். நெக்ஸ்ட் ஃபார் லூப்ல ஏன் இங்க வந்து நான் 2 வேரியபிள் i, jன்னு எடுத்திருக்கேன்னா, பிகாஸ் இங்க வந்து நம்ஸ்ல வந்து நம்ம 2 இத ஆட் பண்ணா தான் டார்கெட் வரும். அப்ப நமக்கு 2 வேணும்ல, 2 வேரியபிள் வேணும்ல i, j. அதனால நான் 2 வேரியபிள் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இன்ட் j ஈக்குவல் டூ i பிளஸ் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா i யோட இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து 0ல இருக்கு. அப்ப நெக்ஸ்ட் அது நெக்ஸ்ட் இருக்கிறது கூட தானே ஆட் பண்ணி பார்ப்போம். அதனால j வந்து i பிளஸ் 1ன்னு வச்சுக்கிறேன். j வும் அதே மாதிரி தான் நம்ஸ் டாட் லென்த் வைக்கும். நெக்ஸ்ட் j வையும் இன்கிரிமெண்ட் பண்ணிக்கிறோம். இப்ப என்ன பண்றோம்னா, இஃப் கண்டிஷன் அப்படிங்கிறது வந்து எதுக்காகன்னா, இப்ப நம்ம குடுத்த கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா, உள்ளார போய் என்ன ரிட்டர்ன் ட்ரூ என்ன அவுட்புட் இருக்கோ அத வந்து குடுக்கும். இதே ஃபால்ஸா இருந்துச்சுன்னா, வெளிய வந்து ஃபால்ஸ் இல்ல வேற ஏதாவது குடுத்திருந்தோம்னா, அத ரிட்டர்ன் பண்ணும். இப்ப நமக்கு என்ன வேணும்? நம்ஸ் அரேல இருக்கிற நம்ஸ் ஆஃப் i, jவையும் ஆட் பண்ணோம்னா, நமக்கு டார்கெட் வேணுமா? அதனால நம்ஸ் ஆஃப் i பிளஸ் நம்ஸ் ஆஃப் j ஆட் பண்ணோம்னா டார்கெட் வேணும். அதனால ஈக்குவல் டூ டார்கெட். இப்ப இது 2 இப்ப இந்த இஃப் கண்டிஷன் வந்து கரெக்ட்டா வந்துருச்சு. அப்ப நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? அரேல i யோட பொசிஷனும், j வோட பொசிஷனும் ரிட்டர்ன் பண்ணணுமா? அப்ப நம்ம எப்படி தரணும்னா, ரிட்டர்ன் அரேவா தரணுமா? அதனால நியூ இன்ட் அரேவா தரணுங்கிறதுனால நான் வந்து அரே குடுத்துக்கிறேன். அந்த அரேக்குள்ள இருக்கிற வேல்யூ வந்து என்னது? இண்டெக்ஸ் பொசிஷன் இன்டிஜர் தானே. அதனால இன்ட்ன்னு சொல்லி குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நமக்கு அந்த வேல்யூஸ் தரணும்ல. அந்த வேல்யூ வந்து நம்ம இங்க குடுத்துறலாம். நமக்கு வந்து டைரக்ட்டா 0, 1ன்னு தர முடியாது. ஏன்னா ஒவ்வொரு அவுட்புட்டுக்கும் மாறுமா? அதனால அந்த i, j வோட வேல்யூ தந்துர்றோம். i, j. ஓகே. நெக்ஸ்ட் இதே ஒரு வேளை இங்க வந்து இஃப் கண்டிஷன் வந்து ஃபால்ஸா இருந்துச்சுன்னா, நான் வெளிய ஃபார் லூப்க்கு வெளிய வந்து எம்ப்டி அரே ரிட்டர்ன் பண்றேன். ரிட்டர்ன் நியூ இன்ட் எம்ப்டி பிராக்கெட். இதுக்கான மீனிங் வந்து என்னன்னா, இப்ப வந்து கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா, அந்த i, j வோட வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணிரும். இதே கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா, எம்ப்டி அரே மட்டும் ரிட்டர்ன் பண்ணிரும். இப்ப எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா? இப்ப எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. சப்மிட் பண்ணி பார்க்கலாம்.